ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் மணத்தக்காளி பொரியல். மணத்தக்காளி பொரியல் வந்து குடல் புண்ணுக்கெலாம் நல்லதான். அதனால் நாங்கள் இன்றைக்கி செய்கிறோம். அதுக்கு வெங்காயம், வரமிளகா, ஒரு தக்காளி, 2 வெள்ளைப்பூடு பல் சேர்த்துருக்கோம். அப்புறம் மணத்தக்காளி கீரையை நல்லா கழுவி எடுத்தாச்சு. அப்புறமா பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகை போட்டு வத்தலையும் போட்டாச்சு. அப்புறமா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதாக மணத்தக்காளி கீரைக்கு. அதனால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணோம். ஒரு தக்காளியும் போட்டோம். அப்புறம் மணத்தக்காளி கீரையை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும். திறந்து வச்சே வதக்குங்க, அப்போ தான் அது கலர் மாறாது. அதுக்கு குழம்பா இன்றைக்கி மிளகு ரசம் பண்ணோம். காலையிலே எழுந்திரிச்சி ரசம், பொரியல், சோறு எல்லாம் வடித்தாச்சு. அப்புறம் தியா குட்டி அவங்க அப்பாவுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் லஞ்சு பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜிப்பை எப்படி போட்டேன்னு லஞ்சு பேக்கை சுற்றி வந்தாங்க. அப்புறமா தியா குட்டி லஞ்சு பேக் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் அவங்க அப்பா போகிறதுக்காக போய் கதவை திறக்கிறதுக்காக நிற்கிறாங்க. கதவை எப்படி திறக்க, செருப்பு ஒரு பக்கம் போது அவங்க அப்பாவுக்கு பாய் சொல்லிவிட்டு கதவையும் நான் தான் க்ளோஸ் பண்ணிட்டேன். பார்த்தா எங்கள் வீட்டு மேலே ஒரு மயில். எங்க இருக்கு? ஆமாம், இந்த இருக்கு, அங்கே இருக்கு பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.